ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி 10th ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10th பாலிட்டி பார்க்க போகிறோம். பாலிட்டி பாடத்தில் உள்ள அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை முழுமையாக பார்க்க போகிறோம். முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டாக பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, முக்கியமானதான் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர், அவருடைய கைப்பட எழுதினவர். 2 தகவல் இருக்குதுல. ஒன்று என்ன பாணியில் எழுதினார், இத்தாலிய பாணியில் எழுதினார். அந்த ஸ்டைல், அந்த ரைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இத்தாலிய பாணியில் எழுதியிருக்கிறார். ஏன்னா தாலி ரொம்ப முக்கியம்ல, அதனால் தாலி டிசைன் மாதிரி இத்தாலி டிசைனில் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் வந்து இத்தாலிய அந்த ஸ்டைலில் எழுதியிருக்கிறாரு. எழுதினவர் யார் அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. கைப்பட யார் கைப்பட எழுதுனா அழகாக இருக்கும், ஒரு ஃப்ரேம் பண்ணி போடுற மாதிரி இருக்குமோ அவரை தான் நம்ம எழுத சொல்லியிருக்கோம். அதனால் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடாவே நம்ம எழுத சொல்லிட்டோம். அப்போ தான் நம்ம அதை ஃப்ரேம் பண்ணி என்ன செய்ய முடியும், நல்லா அழகாக வச்சுக்கிட முடியும், மாட்டிக்கிட முடியும், செவத்தில் இதெல்லாம் மாட்டலாம். அதனால் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அவரை ஃப்ரேம் பெஹாரி நரேன் ரைஜடாவை எழுத சொல்லியிருக்கோம். தாலி முக்கியங்கிறதுனால இத்தாலிய பாணியில் அவரோட கைப்பட எழுதியிருக்கோம். அடுத்ததாக 1789 பிரெஞ்சு புரட்சி நடக்குது. அந்த புரட்சியோட முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுறது அங்கே இருந்த ஒரு முழக்கம். அது எதை குறிக்குது அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த முழக்கம் தான். இதை வந்து நம்ம அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், நம்மளுடைய முகவுரையில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அப்போ முகவுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த புரட்சியோடு தொடர்புடையது, இது பிரெஞ்சு புரட்சியோடு தொடர்புடையது. பிரெஞ்சு புரட்சியோட ஆண்டு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஒன்று வரிசையாக இருக்கும், அடுத்து 7ல் தான் புரட்சி ஆரம்பிக்கு, 8, 9 வரிசையாக. 7ங்கிறது தோனியோட நம்பர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7க்கு அடுத்து 8, 9 அப்படி வரிசையாக வந்தாலே அது பிரெஞ்சு புரட்சி. இப்போ அதில் 3 விஷயம், 7, 8, 9 வரிசையாக வருதில்ல, 7, 8, 9 3 நம்பர் வரிசையாக வர்றதுனால சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதான் அந்த முழக்கம். அது நம்ம முகவுரையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட். இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேயே நிறையா கொஸ்டின் ஏரியா இருக்குது, நிறையா இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய உரிமைகள், அடிப்படை உரிமைகள் பார்க்கும்போது அடிப்படை உரிமைகளை ஒன்று சமத்துவ உரிமை அப்படின்னும், 2வது உரிமை 19லேருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமை அப்படின்னும், 3வது உரிமை 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னும், அடுத்து 4வது உரிமை சமயச்சார்பு உரிமை அப்படின்னும், 5வது உரிமை கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னும், 6வது உரிமையை அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு ஒரு 6 வகைகளாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் முதல்ல என்ன உரிமை அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது என்ன, ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 1 4 பேர் 4 விதமாக பேசினாலும் என்னது, அந்த 4 பேரும் சமமாக தான் இருப்பாங்க. இதை நம்மளை குறைச்சி பேசுகிறதுல சமமாக தான் இருப்பாங்க. அப்போது 1ங்கிறது 4, அப்போ 4 திசையும் சமம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1 = 4 அப்படின்னா ஒருத்தனுக்கு 4 பேர் பேசுகிற விஷயங்கள் சமம். அப்போது சட்டத்தின் முன்னாடி 4 பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் சட்டத்தின் முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்க, ஒருத்தர் வந்து சமமானவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தா 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் 5 விஷயம் சொல்லியிருக்காங்களா. இது அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யணும். இதெல்லாம் 1 மதம், இனம், ஜாதி, பாலினம், 4வது 5வது பிறப்பிடம். இந்த 5 பிரிவுகளையும் என்ன செய்யணும், அந்த அடிப்படையில் பாகுபடுத்துறதை தடை செய்யணும். அதுதான் 15. 5 பிரிவில் யாரும் என்ன செய்யக்கூடாது, பாகுபடுத்தக்கூடாது. அடுத்து 16 1 6 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கணும். ஒரு பொதுவாக வேலைவாய்ப்பு, ஒரு 16 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 16 வயதினிலே என்ன செய்யணும், அவனுக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்கிறதுக்கான படிப்பை அவன் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கணும். எப்போ 16லே அளிச்சிடணும். அப்போ தான் 18 வரும்போது ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அடுத்து 17 தீண்டாமை ஒழிக்கிறது. 1 7 7ஆம் நம்பர் ரொம்ப நல்ல நம்பர். அதனால் அந்த தீண்டாமை ஒழிக்கிறத நம்ம என்ன செஞ்சோம், 17ல் கொண்டு வச்சுட்டோம். அடுத்து 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். 2 பட்டங்கள் அளவுடு. ஒன்று இராணுவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கர்னல், மேஜர் அந்த மாதிரியான பட்டங்கள். இன்னொன்று கல்வி சார்ந்த பட்டங்கள், படித்து டாக்டரேட் வாங்குறது, இந்த மாதிரியான பட்டங்களும் வந்து அலவுடு. ஆனால் மற்ற பட்டங்கள், இப்போ நம்ம என்ன வச்சுக்கிடுவோம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போக்கிரி தமிழ் அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி அடமொழியாக நம்ம வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடமொழிகளை வந்து அலவுடு கிடையாது சட்டப்படி அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னர்கள்லாம் ராஜராஜேந்திர குலத்துங்க, ராஜ பராக்கிரம அப்படின்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கிளோட மிக முக்கியமான நோக்கம். அடுத்ததாக சுதந்திர உரிமை. எல்லோரும் சமங்கிற சொல்கிறது தான். படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றபடி நீங்கள் எந்த பட்டத்தையும் வச்சுக்க முடியாதுங்கிறது தான் இதோட உண்மையான நோக்கம். அடுத்து 2வது உரிமை வந்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமைங்கிறது ஆர்டிகிள் 19லேருந்து 22 வரைக்கும். முதல்ல என்னது 14லேருந்து 18 வரைக்கும் 5 ஆர்டிகிள் இருக்குது. இப்போ இதுலேயும் பார்க்கும்போது இதுலேயும் 5 இருக்குது. ஆனால் ஒன்று வந்து உட்பிரிவாக இருக்கும். இப்போ சுதந்திர உரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிவு 19.
இந்த 19லேயும் 6 இருக்கும். இந்த 19லேயும் 6 இருக்கும். ஒன்று என்னது பேச்சுரிமை, அடுத்து கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, கூட்டம் கூடுறதுக்கான உரிமை, சங்கங்கள் அமைக்கக்கூடிய தொடங்கக்கூடிய உரிமை, இந்திய நாட்டுக்குள்ளே விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை, அடுத்து தொழில் செய்ய உரிமை. 6 உரிமைகளை இது ஆர்டிக்கல் என்ன செய்யுது 19 நமக்கு தருது. அடுத்து 20 என்ன அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையிலேருந்து பாதுகாப்பு. லைஃப் 2வது ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி தானே. 2.0 2.0வை 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 2.0 அதான் ஒரு பார்ட் முடிஞ்சு 2வது 2.0ன்னு சொல்லுவாங்கள்ல அதோட வெர்ஷன். அதே மாதிரி ஒரு மனுஷன் தப்பு பண்ணியிருந்தா கூட குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்காண்டி தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய உரிமை தான் இந்த 2.0. அடுத்து 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை தான் இந்த 21. உயிர் வாழ்கிறதுக்கான உரிமை, வாழ்க்கை, தனிப்பட்ட சுதந்திரம், பாதுகாப்பு தரக்கூடிய உரிமை, இது எல்லாமே நம்ம சொல்கிறது என்னது 21. ரொம்ப முக்கியமான உரிமை. மனுஷன் வாழ்கிறதுக்கான உரிமை, அதாவது அவன் உயிர் வாழ்கிறது அவனோட உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வாழ்க்கை உரிமை, உயிர் வாழ்கிறதுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறது 21வது ஆர்டிக்கல். அடுத்து நம்ம இடையில சேர்த்தோம் அப்படி தானே 21A தொடக்க கல்வி பெறக்கூடியதை அடிப்படை உரிமையாக ஒரு மனிதனுக்கு தொடக்க கல்விங்கிறது கிடைக்கணும். அதை வந்து அடிப்படை உரிமையாக நம்ம சட்டத்திருத்தம் மூலம் 21A மூலமாக என்ன செஞ்சோம் கொண்டு வந்தோம். அடுத்து 22 அப்படின்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. டக்குன்னு கைது செய்து அவங்கள எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கு எதிரான அந்த குற்றவாளிகளுக்கான உரிமை. இது வந்து சுதந்திர உரிமை. அடுத்ததாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 2 தான். ஒன்று என்ன அப்படின்னா 23, இன்னொன்று 24. முதல்ல 23 என்ன சொல்லுது அப்படின்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். குழந்தைகளை, சிறுவர்களை, பெண்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வியாபாரம் பண்ணுறதோ இல்லை அவங்கள கொத்தடிமையாக வச்சுருக்கிறதோ இல்லை கட்டாயமாக வேலை வாங்குறதோ தவறு அப்படின்னு ஆர்டிகல் 23 சொல்லுது. 24 என்ன சொல்லுது அப்படின்னா தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும். குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்தக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக தொழிற்சாலைகள்லேயும் ஆபத்தான தொழில்களையும் ஈடுபடுத்தவே கூடாது. அது சொல்லக்கூடியது என்னது ஆர்டிகிள் 24 மணி நேரமும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு தான் 24 மணி நேரமும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் என்ன செய்கிறோம், குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறோம். அடுத்து 25 சமயச்சார்பு உரிமை. 25லேருந்து 28 இப்போ பார்க்குறோம். முதல்ல 25 முதல்ல ஒரு மதம்னு ஆரம்பிச்சுக்கிட்டா அந்த மதத்துக்கு வந்து அவன் மதத்தை வந்து அவன் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். அதுதான உரிமை. முதல்ல அந்த மதத்தை அவன் பின்பற்றுறான். ஒருத்தன் ஒரு மதத்தை பின்பற்றுறான், அப்போ அதுக்கு உரிமை கொடுத்தாச்சு. சரி, பின்பற்றினதுக்கப்புறம் ஒரு நிர்வாகம் பண்ணுறான். ஒரு மதம் இருக்குது அப்படின்னா அவனுக்கு கீழே அந்த மதத்துக்கு கீழே ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கான். அந்த மதம் சம்மந்தமான விவகாரங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை கொடுக்கணுமா? கொடுப்போம். அந்த உரிமையை அடுத்து 26லே கொடுத்துட்டோம். சரி, அடுத்து 27 வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். கண்டிப்பாக அந்த வரி செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் அவன் பின்பற்றுறதுக்கோ எதுக்கோ அவன் வரி செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் விட்டுட்டாங்க. அடுத்து 28 என்னென்னா சரி இப்படி பண்ணுறாங்க, ஆனால் அந்த மாதிரியான மதம் சார்ந்த ஒரு கல்லூரியிலையோ கல்வியிலையோ ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா அந்த வழிபாடு அறிவுரையில் நிகழ்வுகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்போ அதை வலியுறுத்தும் போது அப்படி கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை என்ன? ஆர்டிகிள் 28. இதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கும்போது சில இன்ஸ்டியூஷனில் அந்த பாட்டை படிக்க சொல்லி அடிப்பாங்க. அந்த பாட்டை படிக்கணும், அந்த மதம் சார்ந்த பாட்டை படிக்கணும் சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது. ஆனால் அப்படி நம்ம கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உரிமை என்ன கொடுக்குது நமக்கு? ஆர்டிகிள் 28 கொடுக்குது. நம்ம கல்வி தான் முக்கியமே தவிர இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிளோட முக்கியமான நோக்கம். அடுத்து 5வது என்ன சொல்லுது அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமை. 29 சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு. ஸோ கல்ச்சரை இங்கே தான் நம்ம வந்து கொண்டு வரோம். இதுக்கு கீழே தான் நிறைய விஷயங்களை இது எங்களுடைய கல்ச்சர், அதனால் இதை பண்ணக்கூடாது, இதுக்கு தடை விதிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் இந்த 29 ஆர்டிகிளில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 30 என்ன அப்படின்னா சிறுபான்மையினருடைய முதல்ல என்ன சொல்லிட்டோம், கலாச்சார உரிமை என்ன சொல்கிறோம் 29. அடுத்த உரிமை வந்து என்னது, கல்வி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை நிர்வாகம் பண்ணுற அவங்களுக்கு உரிமை நிறைய விஷயங்களில் அரசு வந்து கொடுத்துருக்கு. அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கலாம், அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறது மட்டும்தான் அரசு கொடுக்குமே தவிர மற்ற எல்லாமே பெரும்பாலும் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து இந்த 30வது ஆர்டிகிளுக்கு அப்புறம் ஒன்று இருந்துச்சு, 31ன்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த பிரிவு 31ங்கிறது எதை குறிக்கிறதா இருந்து சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமையாக இருந்திருக்கு. அடிப்படையாக உரிமை இருக்கும்போது அதில் நிறைய சட்ட சிக்கல் வந்ததுக்கப்புறம் 1976 ஒரு கேஸ் நடக்குது. அதுக்கப்புறமா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 78 திருத்தம் கொண்டாங்க. 78 44வது சட்ட திருத்தம் படி ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அப்படி அடிப்படை உரிமை வந்து சொத்துரிமையை என்ன செஞ்சுறாங்க, நீக்கிட்டு
அது எங்கே கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா 12வது பகுதியில் 300A கீழே அது ஒரு சட்ட உரிமையாக இருக்குது. உரிமை தான், ஆனால் சட்ட உரிமை தான், அடிப்படை உரிமை கிடையாது. இதை நீக்கினா நீங்கள் வந்து நேராக போய் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆர்டிகிள் 32 கீழே வந்து நம்ம வந்து ரெமெடிஸ் வந்து தேட முடியாது. அவ்வளோ, ஆனால் சட்ட உரிமையாக தான் இருக்குது. ஆனால் அடிப்படை உரிமையாக இருக்கா அப்படின்னா இல்லை, அதை மாற்றிட்டாங்க. அடுத்து 6வது கடைசி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்ம அதுக்கு தீர்வு காண்கிறோம். அடிப்படை உரிமைகளில் எந்த ஒரு பிரச்சனை வரும்போதோ அதில் கடைசி முக்கியமான பிரிவாக இருக்கக்கூடிய இந்த பிரிவு 32 அந்த இதை பயன்படுத்தி நேராக என்ன செய்யலாம், உச்சநீதிமன்றத்தை நம்ம அணுகலாம் அப்படிங்கிறது தான். அதன் மூலமாக சில விஷயங்கள் ஒரு 5 பேராணைகள் பிறப்பிக்கப்படும். அதை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கலாம், உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கலாம். அடிப்படை உரிமைகள், அதாவது இதில் சொல்லப்பட்ட இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த 5 வகையான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதியை யாராவது மீறும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம், அதை எதிர்த்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நாடலாம். அதுக்கு வந்து சிறப்பான தீர்வும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளும் பகுதி 4ல் இருக்கக்கூடிய அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறத பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைங்கிறது என்ன? உரிமைனா இங்கேருந்து எடுத்துருப்போம். உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு என்ன? அமெரிக்கா. அமெரிக்காவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போனால் கூட அவன் 1008 கேள்வி கேட்பான், எதுக்காக, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உரிமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அமெரிக்கர்கள். அப்போ அங்கேருந்து என்ன செஞ்சுருக்கோம், அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமையை நம்ம எடுத்திருக்கோம். நெறியுறுத்தக்கூடிய கோட்பாடுகள் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அரசு நெறி அயர்லாந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடிப்படை உரிமையால் யாரால் நீக்க முடியாது? அரசாங்கத்தில் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அதுதான் நியாயம். ஆனால் இப்போ அப்படி பார்த்தா சொத்து உரிமை என்ன செஞ்சுட்டாங்க, அரசாங்கத்துக்கு தேவைப்படுறதுனால ஒரு இடத்த எடுத்தாங்க. அதில் தான் அந்த கேஸ் வந்து பில்ட் ஆகும். அதனால் என்ன செஞ்சுருப்பாங்க, சொத்துரிமை 31 நீக்கி சட்ட உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க. அரசாங்கம் நினச்சா செய்ய முடியாதுல்ல. ஆனால் கான்ஸ்டியூஷன் படி சொல்லும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் எனது அடிப்படை உரிமை. டக்குன்னு அப்படி நீக்கிற முடியாது. அதுக்குன்னு நிறையா சிறப்பு தீர்மானங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா தான் மட்டும் என்ன செய்ய முடியும், அது சுருக்கவும் ஏதோ பண்ண முடியும். ஆனால் நீக்க முடியாது, சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். அரசாங்கம் வந்து இது கண்டிப்பாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எது அரசு நெறி, பஞ்சாயத்து இப்படி இருக்கணும், இப்படி வளர்ச்சி கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து இப்படி சட்ட உதவி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு இல்லை. ஆனால் கொடுக்கலாமே, கொடுத்தா நல்லாயிருக்கும், வளர்ச்சியை நோக்கி போகிறது தான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அடிப்படை உரிமைகள் மீறும்போது நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம். நீதிமன்றம் நமக்காக பேசும். அந்த இதை நம்ம இழந்த உரிமையை மீட்டு கொள்ளலாம். ஆனால் நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றத்தில் போய் என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்தவே முடியாது. அது நீதிமன்றத்தில் செல்லாது பெரிய அளவில். அடுத்து சட்ட ஒப்புதலை பெற்றது. இது வந்து தார்மீக அரசியல் ரீதியான ஒரு ஒப்புதலை தான். அனைவருக்கும் சட்ட உதவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருக்குமே சட்ட உதவி கேட்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்குமான்னா அது டவுட்டு தான். கிடைக்கணும்னு அந்த இதை முன்வைக்கிறோம், ஆனால் கிடைக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். இப்போ இந்த உரிமைகள் அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துது. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் போது சமூக பொருளாதார ஜனநாயகம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த பாயிண்டெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இதெல்லாம் கேட்பாங்க. அடிப்படை உரிமைகள் எதை உறுதிப்படுத்துது? அரசியல் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துது. ஆனால் இந்த கொள்கைகளை செயல்படுத்தினா சமுதாயம் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்ல 21A கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த திருத்தம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மாநில அரசு என்ன செய்யணும், முன்பருவ மழலையர் கல்வி, ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ECCE, 6 வயது வரைக்குள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், அரசாங்கம் கல்வி கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 21A சொல்லுது. அடிப்படை உரிமையாக கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. 2002 86 சட்ட திருத்தம் படி தான் இதை கொண்டு வர்றாங்க. எது பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டது. இது 45ங்கிறது எதில் இருந்துச்சு, அரசு DPSP அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளில் இந்த 45 இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணி அப்படி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்ததை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, 21A கீழே கொண்டு வந்துட்டாங்க. 6 வயசு வரைக்கும் இது சொல்லுது. ஆனாலும் என்ன செய்யுது, 6 வயசுக்கு அப்புறம் 6லேருந்து என்ன செய்யணும், 6லேருந்து 14 வயது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2009 அந்த கல்வி சட்டம் மூலமாக அதையும் நம்ம பண்ணுறோம். அப்போது ஒரு குழந்தை பிறந்தலேருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அரசு சொல்லுது. அடுத்து முக்கியமான ஒரு இது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பகிர்வு இருக்குது. மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய பட்டியல்னு சொல்லுவோம். அந்த பட்டியலில் மத்திய அரசுக்கு என்னெல்லாம் சட்டம் ஏற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஏற்றலாம்.
அதில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 100 துறைகள் இருக்குது. மாநில அரசுக்கு 61 இருக்குது. பொதுவான துறைகள், பொதுப்பட்டியல்னு சொல்லல, மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் மாநில அரசும் மத்திய அரசுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா யாருடைய சட்டம் செல்லுபடி ஆகும் அப்படின்னா நடுவண் அரசு என்ன நினைக்குதோ அதான் செல்லுபடி ஆகும். அப்படிப்பட்ட துறைகள் 52 துறைகள் இருக்குது. அப்போ 100, இங்கே வந்து 61, இது வந்து 52, இப்படி 3 வகையான பட்டியல்கள் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இப்போது என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா 1756ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தம், குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மானிய பட்டியலிருந்து 5 துறை என்ன செஞ்சிட்டோம், தூக்கி பொதுப்பட்டியலில் கொடுத்துட்டோம். 52 துறைகள் இருக்குது அப்படி தானே. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 47 தான் இருந்துச்சு. அதை தூக்கி என்ன செஞ்சிட்டோம், 52 ஆயிருக்கு அப்படி தானே. மாநில பட்டியலேருந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பொதுப்பட்டியலில் தூக்கி கொடுத்துருக்கோம். அந்த 5 துறைகள்லாம் என்ன அப்படின்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம். இந்த 5 என்னங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா கல்வியில் இப்போ நம்ம நீட்டை நம்ம ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னாலும், இல்லை நம்மளுடைய இந்த NEP அந்த தேசிய கல்விக் கொள்கையை நம்மளால் எதுவுமே செய்ய முடியலைங்கிறது காரணம் அது பொதுப்பட்டியலில் இருக்கிறது தான். ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அது யார் சொல்கிறது எடுபடும், நடுவண் அரசு என்ன நினைக்குதோ அதான் நடக்கும். அதுதான் இப்போது பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம கல்வித்துறையில் கல்வி சம்பந்தமான கொள்கைகள் அவங்க முன்னெடுக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் அது ஆனால் முதல்ல மாநில பட்டியலில் தான் இருந்திருக்கு. 76ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி அதை என்ன செஞ்சுட்டோம், தூக்கி பொதுத்துறையில் மாற்றிட்டோம். இதெல்லாம் 1 கல்வி, 2வது காடுகள், 3வது எடைகள் மற்றும் அளவுகள், 4வது பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, 5வது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதுக்குள்ளே வராது, அது சுப்ரீமசி. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அந்த நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம், அது இந்த 5மே வந்து பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. அடுத்ததாக முக்கியமான ஒரு குழுவை பற்றி பார்க்க போகிறோம். 1969 6/9 மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த மாதிரியான உறவுகள் இருக்குது, உறவுகள் அப்படின்னா நிதி அளவில் எப்படி இருக்குது, நிர்வாக அளவில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை ஆராயறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அது யாருடைய குழு அப்படின்னா டாக்டர் PV ராஜமன்னார் அவர் தலைமையில் ஆரம்பித்தனால அவர் பேர் சொல்லி அந்த குழு இது சொல்கிறோம். இந்த குழுவில் எத்தனை பேர் மொத்தம் 3 பேர் கொண்ட குழு தான் இந்த ராஜமன்னார் குழு. இதை வச்சு இந்த குழுவை வந்து அமைத்தது யார் அப்படின்னா தமிழக அரசு தான். மத்திய அரசில் தமிழக அரசு அமைத்த குழு தான் என்னது, ராஜமன்னார் குழு. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 6 மாற்றி போட்டோம்னா 9. ஸோ அப்படி 1969 தான் இந்த குழுவை அமைக்கிறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய உறவை பற்றி ஆராயறதுக்காக. அடுத்ததாக மொழிகள், செம்மொழி அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல, 2004ஆம் ஆண்டு தான் முதல்ல செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு புதிய வகைப்பாட்டை அரசாங்கம் கொண்டு வந்தோடனே முதல்ல எந்த மொழிக்கு கொடுக்க முடியும், தமிழுக்கு. 6 மொழிகளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம புத்தகத்தில் இருக்க டேட்டா வரைக்கும் பார்க்கும்போது 6 மொழிகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2004 தமிழுக்கு கொடுத்துட்டாங்க. தமிழ் கொடுத்தோடனே சமஸ்கிருதத்துக்கும் அடுத்த வருஷமே கொடுத்துட்டாங்க. தமிழ் கொடுக்கலாம் பிரச்சனை வரும்னா முதல்ல தமிழ் கொடுத்துட்டாங்க. சமஸ்கிருதத்துக்கு அடுத்து நைஸாக அடுத்து 2005 கொடுத்துருக்காங்க. அடுத்து தெலுங்கில் 2008 கொடுத்துருக்காங்க. கன்னடமும் 2008, அதுக்கப்புறம் மலையாளம் 2013, ஒடியா 2014. ஸோ இப்படி 6 வகையான இது கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸ் என்ன அப்படின்னா அரசியலமைப்புடைய 42வது சட்ட திருத்தத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறு அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய சட்டங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுனால. 2வது பாடம் நடுவண் அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய கட்டமைப்பு இப்படி தான் இருக்கும். நடுவண் அரசு 3 பிரிவாக இருக்குது. என்னது 3 பிரிவுகள், முதல்ல நிர்வாகம் இருக்கும், சட்டமன்றம் இருக்கும், நீதித்துறை இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று இது பண்ண போகும்போது மற்ற 2 அதை என்ன செய்யும், சீர்படுத்தும். இதுதான் இந்த அமைப்பு. முதல்ல நிர்வாகம் செயல்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல குடியரசுத் தலைவர் பேரளவில் அவர் இருக்கார். அவருக்கு கீழே துணை குடியரசுத் தலைவர் இருக்கார். அவர் கீழே பிரதம அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சரவை குழு இருக்குது, உண்மையான அதிகாரம் கொண்டவங்க. இது வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள். இப்போது இங்கே சட்டமன்றம்னு பார்க்கும்போது சட்டமன்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவிலே பெரிய சட்டமன்றம் தான் என்னது, நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் நம்ம சொல்கிறோம். அதை 2 பிரிவுகளாக இருக்கும் எப்போவுமே, மேலவை இன்னொன்று கீழவை. மேலவை எப்படி இருக்கும், ஒரு பெரிய அளவில் பவர் இல்லாத ஒரு சபையாக தான் இருக்கும். அது ராஜ்யசபா, மாநிலங்களவை, மேலவை அப்படின்னு சொல்கிறோம். மக்களவையை கீழவை, லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சட்டமன்றம் சொல்கிறோம், சட்டப்பேரவை அப்படின்னு இதை சொல்லுவோம். இப்போது இந்த மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் 238 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மாநிலங்களோட பிரதிநிதிகளாக 238 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க யாருன்னா இந்த மாநில சட்டமன்றங்கள் இருக்கும்ல,
சட்டமன்றங்களுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அதில் செலக்ட் ஆனாங்க அந்த எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இந்த 238 உறுப்பினர்கள். அதே மாதிரி இந்த 12 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்வாங்க. கல்வி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் சிறப்பான ஒரு ஆட்கள் 12 பேராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அப்போது 238 + 12 அப்போ 250 அப்படிங்கிறது தான் மாநிலங்களுடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ மக்களவை பார்த்துட்டோம்னா 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடியவர்கள். அதுவும் யார்? ஆங்கிலோ இந்தியர்களாக இருப்பாங்க. 543 கூட்டல் 2 அப்படிங்கிறது 545. இது வந்து லோக்சபா மக்களவை. இதே மாதிரி இப்போ இன்னொரு பிரிவு இருக்கிறது நீதித்துறை. நீதித்துறையினால இருக்கிறதுலே சுப்ரீமசி என்ன? உச்சநீதிமன்றம். அதுக்கு கீழே யார் இருக்கா? உச்சநீதிமன்றத்துடைய இந்திய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள். இந்த நீதிமன்றத்துக்கு கீழே கண்ட்ரோலில் யார் வருவா? அனைத்து உயர் நீதிமன்றங்களும் அதுக்கு கீழே மற்ற நீதி அமைப்புகள் எல்லாமே உச்சநீதிமன்றத்துக்கு கீழே தான் வரும். சரி, ரைட். இப்போ குடியரசுத் தலைவர் பற்றி ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இடம் என்னது? ராஷ்டிரபதி பவன். புதுடெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய இல்லம் தான் ராஷ்டிரபதி பவன். அவருடைய இல்லம் அலுவலகம் ரெண்டுமே எதே இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒரே கட்டடத்தில் இருக்கும். இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்திலும் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடத்துல இருக்குது. அப்போது மெயினான இது எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை எங்கே செல்கிற அலுவலக பணிகளை மேற்கொள்கிறார். சிம்லாவில் ஒன்று இருக்குது, ரிட்ரீட் கட்டிடம், அதாவது ரிட்ரீட் பில்டிங் அப்படிங்கிறதும். ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் 3. இவைகள் ஒன்று வடக்கிலும் ஒன்று தெற்கிலும் அமைந்திருக்கு. இது கலாச்சாரத்தையும் மக்களுடைய பல்வேறுபட்ட ஒற்றுமையும் கலாச்சாரத்தையுடைய ஒற்றுமையும் பறைசாட்டுகிறது அப்படிங்கிறாங்க. மெயின் எங்கே? குடியரசுத் தலைவருக்கு மெயினான பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா அது புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன். அதுதான் குடியரசுத் தலைவருடைய இடம். புதுடெல்லி. டெல்லி போக இன்னும் 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து நார்த்தில் சிம்லாவில் இருக்குது, இன்னொன்று வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. அப்போது நார்த்தில் இருக்கக்கூடிய கட்டடம் பேர் என்ன அப்படின்னா ரிட்ரீட் பில்டிங். இன்னொன்று ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம். இங்கே ராஷ்டிரபதி பவன், இங்கே ராஷ்டிரபதி நிலையம். அப்போ 3 இடங்கள் இருக்குது யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அது எதை ரிப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நாட்டோட ஒற்றுமை, பல்வேறு கலாச்சாரத்துடைய ஒற்றுமையும் இருக்குது அப்படின்னு. அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது மாநிலத்தில் என்ன செய்வாங்க? 356 ஆர்டிகளை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. 352ங்கிறது தேசிய நெருக்கடி. மாநிலங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாநிலத்தை ஏதாவது அரசியலமைப்பை மீறி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது இந்த ஆர்டிகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம்? குடியரசுத் தலைவர் ஆட்சியை நேரடியாக கொண்டு வருவாங்க. அப்படி கேரளா, பஞ்சாபில் அதிகபட்சமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு 9 முறை. கேரளாவில் 9 முறை செயல்படுத்தப்பட்டிருக்கு, பஞ்சாபில் 9 முறை செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக 9 முறை என்ன செஞ்சுருக்காங்க? குடியரசுத் தலைவர் ஆட்சியை செயல்படுத்தியிருக்காங்க இந்த 2 மாநிலங்கள்லையும். அடுத்ததாக முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட். ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்க ஆர்டிக்கிள் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்புடைய 100 ரவுண்டாக கரெக்டாக செஞ்சுரிங்கிறது என்ன அப்படின்னா மாநிலங்களவையில் மாநிலங்களவை இருக்குது. மாநிலங்களவைனா மேலவை இருக்கக்கூடிய ராஜ்யசபாவில் சட்ட மசோதாவை மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்குது. ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. 2 விதமான இது இருக்குது. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு, இன்னொன்று வந்து எதிரான நிலைப்பாடு. ஆதரவானதும் வந்து ஒரு 100 வாக்கு வந்திருக்கு அப்படின்னா எதிரானதும் 100 வாக்கு வந்திருக்கு. இப்போ ரெண்டுமே சமநிலையில் இருக்குது. இப்படி சமநிலையில் இருக்கும்போது ஆர்டிகிள்ஸ் 100 பயன்படுத்தி துணை குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம்? வாக்களிக்கலாம். ஏன்னா அங்கே துணை குடியரசுத் தலைவர் தான் எங்கே யார் இருப்பா? அந்த ராஜ்யசபாவுடைய அலுவல் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவல் வழி தலைவராக இருக்கவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். அப்போது இப்போ ஒரு வாக்கு இருந்தால் அந்த மசோதா நிறைவேறிடும், இல்லை அந்த மசோதா என்ன செஞ்சிடும்? ரிஜெக்ட் ஆயிரும். ஆனால் சமமாக இருக்கே, ஒரு வாக்கு இருந்தால் நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவர் வாக்களிக்கலாம். அவருக்கு அந்த உரிமை இருக்குது, துணை குடியரசுத் தலைவருக்குள்ள உரிமை. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிகிள் 100. இது வந்து அவர் ஒருவேளை என்ன முடிவு எடுத்தாலும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அவர் வந்து அதுக்கு ஆதரவாகவும் வாக்களிக்கலாம், இல்லை அதற்கு எதிராகவும் வாக்களிக்கலாம். இப்போ இதை 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 கரெக்டாக 99 இருப்பான். 99 இருக்கும், கரெக்டாக ஒரு சிங்கிள் அடித்தா என்ன ஆயிரும்? 100 ஆயிரும். அப்போ ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, அப்படி தானே? அந்த ஒரு ரன் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவருடைய அந்த ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் டென்ஷனாக இருப்பாங்க. 99 இருக்கும்போது 100 அடிப்புமா இல்லையான்னா நிறையா பேட்ஸ்மேன் என்ன செஞ்சிருவாங்க? கிரிக்கெட் ஆடும்போது அவுட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இவருடைய ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்குக்காக என்ன செய்யும்? அந்த மாநிலங்களவையே பதட்டமாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ரொம்ப பதட்டமாக இருக்கும். அதனால் என்ன செய்கிறோம்? இவருடைய வாக்கு அந்த 100 அப்படிங்கிறத
முடிவு வாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒருவேளை குடியரசுத் தலைவருடைய பதவியும் குடியரசு துணைத் தலைவரோட குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆகிட்டுனா துணை குடியரசுத் தலைவர் என்ன செய்வார், அந்த இடத்துல போய் பதவி ஏற்றுக்கொள்வார், அவருடைய வேலைகளை செய்வார் அடுத்த குடியரசுத் தலைவர் பதவி இருக்கக்கூடிய வரைக்கும். ஒருவேளை ஒரே நேரத்தில் 2 பேருடைய பதவியும் காலியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கரண்ட்டில் அந்த டைமில் யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்காங்களோ அவங்க குடியரசுத் தலைவருடைய பணிகளையும் என்ன செய்வாங்க, சேர்த்து அடிஷ்னலாக செய்வாங்க. இப்படி நிகழ்வு இந்தியாவில் ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்கு. 1969 ராஜமன்னார் குழு அமைச்சாங்கல்ல, அந்த டைமில் அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஹிதாயத்துல்லா அவங்க தான் குடியரசுத் தலைவராகவும் என்ன செஞ்சுருக்காங்க, பணியாற்றியிருக்காங்க. அப்போ குடியரசுத் தலைவராக பணியாற்றிய ஒரு ஆக்டிங் தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யாருன்னா ஹிதாயத்துல்லா அவர்கள். அடுத்து நிதி மசோதா வந்து மாநிலங்களவைக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. நிதி மசோதான மாநிலங்களவை யார், ஒரு டம்மி தான். நிதி மசோதாவை திருத்தமும் செய்ய முடியாது, நிராகரிக்கவும் செய்ய முடியாது. அவங்க ஒன்று செய்யலாம், என்னது 14 நாட்கள் டிலே பண்ணிக்கலாம். 14 நாட்கள் தான். நிதி மசோதாவை திருத்தம் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அதே மாதிரி நிராகரிக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது. ஒன்று என்ன செய்வாங்க, மக்களவையில் மட்டும்தான். இன்னொன்று முதல்ல நிதி மசோதா அப்படிங்கிறது எங்கே அது அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். மாநிலங்களவையில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியாது. மக்களவையில் பாஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. இப்போ அதை திருத்தம் பண்ண முடியாது, அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலாம், ஒரு 14 நாள் வேணால் என்ன செஞ்சுக்கலாம், டிலே பண்ணலாம். அதுவும் வெறும் 14 நாள் மட்டும் வேணால் என்ன செஞ்சுருக்கலாம், வச்சுட்டு ஒரு வேளை ஏதோ கரெக்ஷன் சொன்னால் கூட இவங்க அதை வேணால் செஞ்சுக்கலாம், இவங்க அதை மதிக்கவே மாட்டாங்க. ஒப்புதல் பெறாமலே சட்டமாகிவிடும். ஒருவேளை 14 நாள் அவங்க திருப்பி அனுப்பலை, இல்லை அதை பாஸ் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 15ஆவது நாளே என்ன செஞ்சிடும், அது சட்டமாயிரும். அது மாதிரி மாநிலங்களுடைய சட்ட திருத்தத்துக்கான முன்மொழிவை மக்களவை வந்து எந்த விதத்துலையும் கருத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா முன்மொழிவும் என்ன செய்யலாம், மக்களவை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். மக்களவைக்கு இதில் முழு அதிகாரம் இருக்குது. நிதி மசோதா அப்படின்னா மக்களவை தான் அதில் எல்லாமே. அடுத்து தமிழகத்திலேருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள். முதல்ல மக்களவை அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 39 உறுப்பினர்கள். 39 உறுப்பினர்கள் எங்கேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ப்ளஸ் 1 பாண்டிச்சேரின்னு சேர்த்து நம்ம 40 சொல்லுவோம். இந்த மாநிலங்களவையிலேருந்து 18 உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 18 வயசு ஓட்டு போடுறோம். மாநிலங்களவைக்கும் அவ்வளோ பேர் தான் போகிறோம். அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர், 3 முக்கியமான கூட்டத்தொடர். முதல்ல என்ன அப்படின்னா நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். முதல்ல அப்போ தான் February to May அப்போ தான் பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டத்தொடர். அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர், டிசம்பர். முதல் மாதத்தை மட்டும் சாமிக்கு விட்டுருவோம், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட்ஜெட் அப்படிங்கிறது 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம். அப்போ இதில் 4 மாதம் வருது, அப்படி தானே. அடுத்து நான் வரிசையாக பார்த்துட்டோமா. அடுத்து ஜூன் என்ன செஞ்சிடலாம், சாமிக்கு விட்டுறலாம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இப்போ 3 மாதமா. சரி, அக்டோபர் என்ன செஞ்சிடலாம், சாமிக்கு விட்டுறலாம். நவம்பர், டிசம்பர் 2 மாதம். இப்படி வரிசையாக ஞாபகம் வச்சுட்டோம்னா எந்தெந்த மாதம் எந்தெந்த கூட்டத்தொடர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்று விட்டுறலாம், மாதத்தை விட்டுறோம். அப்போது அடுத்து 4 மாதத்தை வந்து எடுத்துக்கிறோம். 2, 3, 4, 5. இந்த மாதம் 4 மாதம் என்னது, இந்த நிதிநிலை அறிக்கை. அடுத்து 5வது மாதத்துக்கு அடுத்து 6ஆம் மாதம் 1 மாதத்தை விட்டுட்டு இதில் 1 மாதத்தை குறைக்க போகிறோம். அப்போ அடுத்து 3 மாதம், 7, 8, 9. அடுத்து 1 மாதத்தை விட்டுருவோம். இங்கே 3 மாதமா, அப்போ இங்கே 2 மாதம் குறைச்சிரும். 11, 12 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக உச்சநீதிமன்றம். புதுடெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. 1950 குடியரசு ஆகி கரெக்டாக என்னது 26ஆம் தேதி குடியரசு ஆகிறோம். அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு 28ஆம் தேதி என்ன செய்யுது, தொடங்கப்பட்டது. இது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் அதுபடி தான் இந்த ஃபெடரல் கோர்ட் வந்து உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நம்ம உச்சநீதிமன்றம், இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், புதுடில்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28ஆம் தேதி குடியரசு ஆகி 2 நாள் கழித்து என்ன செஞ்சுச்சு, உருவாக்கப்பட்டது. அடுத்து 3வது மாநில அரசு. மாநில அரசுலேயும் அதே கான்செப்ட் தான். மாநில அரசு இருக்குது அப்படின்னாலும் அதே 3 அமைப்புகள் இருக்கும். சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகம். அங்கே குடியரசுத் தலைவர் கீழே பிரதமர் வருவார். இங்கே ஆளுநர் கீழே யார் வருவா, முதலமைச்சர். அவர் கீழான அமைச்சரவை. இது எக்ஸிக்யூட்டிவ், அவங்க இதை தான் செயல்படுத்தக்கூடிய ஒரு துறை.
சட்டமன்றம்னா அங்கே என்ன இருக்கும், மாநிலங்களவை, இங்கே என்ன இருக்கும், மக்களவை இருக்கும். மாநிலங்களவை, மக்களவை, மேலவை, கீழவை அப்படின்னு இருக்கும். இங்கே மேலவை, இங்கே கீழவை, சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். சட்ட மேலவை, சட்டமன்றம். அடுத்ததாக நீதித்துறை கீழே பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்கள்லாம் வரும். அங்கே உச்சநீதிமன்றம் வரும். உச்சநீதிமன்றம் தான் அது. இங்கே நீதித்துறையில் உயர்நீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரம் பெற்றதாக இருக்கும். இதுவும் யார் கட்டுப்பட்டதாக இருக்கும், உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டதாக தான் இருக்கும். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை, 234 தொகுதி இருக்குது அப்படி தானே. 234 தொகுதியில் அமைச்சர்கள் எண்ணிக்கை 36 வரைக்கும் இருக்கலாம். ஒரு 15% இருக்கலாம். அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கலாம், 15% இருக்கலாம். இப்போ 234, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ அதில் 15%. 15% என்ன, 3 5 2 10. அடுத்து அடி கொடுத்தோம்னா என்ன வரும், இதில் 10 2ஆல் அடி கொடுக்குறோம். 2 2 2 14, 2 14. இப்போ என்ன, 3 21, இதே பேருக்கு போகிறோம். 3 3 21, 1 3 3 1 3 2 5, 1 3 3. அதை வகுத்தோம்னா என்ன வரும், 35.1. அதனால் 35.1 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், 36 அப்படின்னு வச்சுக்கிறோம். சாரி, இங்கே என்ன வரும், மறுபடியும் 234 × 15/100. 3 5 15, 2 10 0. அடுத்து இங்கே இதை அடி கொடுக்கலாம், 10 2ஆல் அடி கொடுக்குறோம். 2 2. இப்போ என்ன செய்ய முடியும், கரெக்டு தான். 2 2 17, 2 14, 3 21, மீதி எத்தனை 2, 1 3 2, 3 2 5, 1 3 3. இப்போது அதை 10ஆல் வகுத்தோம்னா 35.1. 35.1ங்கிறது தான் 36 வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரூல். அடுத்ததாக சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986 நீக்கியிருக்காங்க. சட்ட மேலவை நீக்கியிருக்காங்க. இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1986 நவம்பர் 1. நவம்பர் 1 தான் என்ன செஞ்சுருக்காங்க, சட்ட மேலவை. யாருடைய காலத்தில் நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய காலத்தில் தமிழ்நாடுடைய சட்ட மேலவை நீக்கப்பட்டது. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை அப்படின்னு ஒன்று இருந்தது. அவருடைய காலகட்டத்தில் தான் என்ன செஞ்சுன்னா நீக்கப்பட்டது. அடுத்து இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா இதில் தான் முதல்ல என்ன செஞ்சது, உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய முக்கியமான 3 தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நிறுவனாங்க அப்படின்னா 1862, 1857 புரட்சிக்கு அப்புறம் 1858 தான் மகாராணியா கீழே அவங்களுடைய ஆட்சி கீழே இந்தியா வருது. அப்போது 1862 ஜூன் 26 விக்டோரியா மகாராணி ஒரு காப்புரிமை கடிதம் வழங்குறாங்க. அது மூலமாக தான் என்ன செய்யுது, இந்த உயர்நீதிமன்றங்கள்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகத்திலே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம். ஸோ அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது உலகத்திலே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் உள்ளது எங்கன்னு பார்த்தோம்னா லண்டன். அதுதான் ஃபஸ்ட்டு. 2வது பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் தான் உலகத்திலே 2வது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1862 26, இந்த 62 மாற்றி போட்டோம் அப்படின்னா 26, ஜூன் 26. ஜூனும் 6வது மாதம் தான். அப்போ இந்த 6 62 அதை மாற்றி போடுறோம், 26 ஜூன். அடுத்ததாக வெளியுறவு கொள்கை. வெளியுறவு அமைச்சகம் அப்படிங்கக்கூடியது என்ன செய்யும் அப்படின்னா இந்திய வெளிவிவகார அமைச்சரவை இந்திய அரசுடைய ஒரு அங்கமாக இருந்து நாட்டுடைய வெளியுறவுகளை பேணி பொறுப்பேற்று நடத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 1986 புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ, இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. 1986 தான் இந்த ஐஎஃப்எஸ் பயிற்சி அப்படிங்கிறத இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் வழங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் அதோடைய பிரிவு 51ங்கிறது என்ன, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் உள்ள முக்கியமான கொள்கை. அது எதை பற்றி பேசுது அப்படின்னா வெளியுறவு கொள்கைகளை பற்றி பேசுது. அரசு ஆர்டிக்கிள் 51ங்கிறது வெளியுறவு கொள்கைகளை பற்றி பேசக்கூடிய டிபிஎஸ்பி ஆர்டிக்கிள் தான். அது என்ன செய்யணும்னா அரசு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும், சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தணும், நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணணும், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதிக்கணும், எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும், சர்வதேச பிரச்சனைகளுக்கு நடுவர் மன்றம் மூலமாக தீர்வுகளை எதிர்பார்க்கறதுக்கு ஊக்குவிக்கணும். இது எல்லாமே அந்த இதில் சொல்லக்கூடியது. அடுத்து பஞ்சசீல கொள்கை தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய எல்லை இறையாண்மையும் பரஸ்பரம் மதிக்கிறது, பரஸ்பர ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. அது 2வது. அவங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. சமத்துவம் சமத்துவமாக இருக்கணும், ஒத்துழைக்கணும் அவங்களுக்கு. அடுத்து அமைதியாக சேர்ந்துருக்கணும். இந்த 5 கொள்கைகளை தான் என்ன சொல்லுவோம், பஞ்சசீலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சார்க் அமைப்புடைய கூட்டமைப்புகள். சார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் தெற்காசிய நாடுகளுடைய பிராந்திய கூட்டமைப்பு. இப்போ இந்த சார்க் நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிரிக்கெட் விளாடக்கூடிய ஏசிய நாடுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிய நாடுகள். இப்போ முதல்ல இந்தியா வந்து கிரிக்கெட் விளாடுறாங்க. இந்தியாவுன்னே நமக்கு அடுத்து யார் ஞாபகம் வரும், பாகிஸ்தான் கிரிக்கெட் விளாடுறாங்க. அடுத்து வேறு யார் விளாடுவாங்க, பங்களாதேஷ் விளாடுவாங்க, இலங்கை விளாடுவாங்க, ஆப்கானிஸ்தான் விளாடுறாங்க. இப்போ இந்த 5 பேருமே என்ன செய்கிறாங்க, கிரிக்கெட் விளாடக்கூடிய ஏசியன் கண்ட்ரிஸ். அப்போ 5 பேரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அதுபோக நேபாளம், பூட்டான், மாலத்தீவு எம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேபாளம் ஏற்கனவே சின்ன அளவில் விளாடுவாங்க, எலிஜிபிள் ஆவாங்க, ஆனால் ஃபுல்லாக வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் எம்பினா மாலத்தீவும் இன்னொன்று பூட்டான். இந்த 8 நாடுகள் தான் இதில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்து வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளுடைய உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளுடைய கலவை அப்படிங்கிறது தான் வெளியுறவு கொள்கை. ராஜதந்திரம்ங்கிறது ஒரு அரசுடைய வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற் போல் செயற்படுத்துறதுக்கான கருவியை தான் என்ன சொல்கிறாங்க, ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து உள்நாட்டு கொள்கை அப்படின்னா ஒரு நாட்டிற்கு உள்ள விவகாரங்களை கொண்டுள்ள கொள்கை. அதுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். வெளியுறவு கொள்கைங்கும்போது சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பிற நாடுகளுடைய கொண்டுடைய ஒரு விவகாரங்கள். இதில் வந்து உள்நாட்டு கொள்கைங்கும்போது எதெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, சமூக நலம், சுகாதாரம், கல்வி, குடியல் உரிமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் இது பண்ணுவாங்க. பொருளாதார விவகாரங்கள், சமூக பிரச்சனைகள் இதெல்லாம் கொண்ட சட்டங்களே உள்ளடக்கியது. வெளியுறவு கொள்கைனா வணிகம், ராஜதந்திரம், தடுப்பு நடவடிக்கை உரிமைக்கெலாம் இங்கே இடம் கிடையாது. பாதுகாப்பு, உளவுத்துறை, உலகளாவிய சூழல் இது எல்லாமே வெளியுறவு கொள்கையில் அடங்கும். அடுத்து 5வது படம் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போது அண்டை நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அண்டை நாடுகளோட எல்லையை அதிகமாக பகிர்ந்துக்கக்கூடிய நாடு என்னன்னு பார்த்தோம்னா சீனாவும் ரஷ்யாவும் தான். சீனா, ரஷ்யா இந்த 2 நாடுகள் தான் அதிக எண்ணிக்கையில் அண்டை நாடுகள் கூட என்ன செஞ்சுருக்காங்க, எல்லையை பகிர்ந்து கொள்ளியிருக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிக காலம் முதல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பன்முகத்தன்மையை மிக ஆழமான நட்புறவையும் கொண்டிருந்தன. கனிஷ்கர் ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சீனா, மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்களுடைய மதங்களை என்ன செஞ்சுருக்காங்க, பரப்பு செஞ்சுருக்காங்க. பலுசிஸ்தான் இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அந்த பகுதியை சார்ந்த கான் அப்துல் கபார் கான் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்துடைய முக்கியமான வீரர், தேசிய காங்கிரஸோட தீவிர ஆதரவு. இவன் நம்மளுடைய பாரதத்தில் வாங்கின வெளிநாட்டவரில் இந்த கான் அப்துல் கபார் கானும் ஒருத்தர். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்தது இதுதான் ஒரே ஒரு முறை தான் அப்படி கொடுத்துருக்கோம். அடுத்ததா இந்தியாவுக்கு சொந்தமான டீன்பிகா அப்படிங்கிற பகுதி மேற்கு வங்காளம் நம்முடைய வெஸ்ட் பெங்காலுக்கும் வங்காளதேஷுக்கும் இடையிலான எல்லையில் இருக்குது. இந்த பாதையை 2011ஆம் ஆண்டு நினைச்சிருக்காங்க, நம்ம பங்களாதேஷுக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்கோம். டீன்பிகா குத்தகை கொடுக்கப்பட்ட இடம். அடுத்ததா குரு பத்ம சம்பவா அப்படிங்கிற ஒரு புத்த துறவி தான் இந்தியாவிலேருந்து பூடானுக்கு போயிருக்கிறாரு. அங்கே செல்வாக்கு ஏற்படுத்தி புத்த சமயத்தை பரப்பியதன் மூலமாக 2 நாட்டு மக்களுக்கு இடையே வந்து இந்த பாரம்பரியத்தையே உறுதிப்படுத்தினாங்க. ஜஸ்ட் வாசி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ இந்த பாடம் நம்ம பெருசாக கம்பல்சரி படிக்க வேண்டிய பாடம் இல்லைனாலும் அந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் இருக்குது. மக்மோகன் எல்லைக்கோடும்பாங்க. அந்த எல்லையோடு எந்த நாட்டோடு தொடர்புடையதும்பாங்க, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பூடானுடைய கிழக்கு பகுதிகளுக்கு இடையான எல்லைக்கோடு. இப்போ இந்தியா சீனாங்கிறது தெரியும். இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்தியா பாகிஸ்தான், ஆப்ஷன் பி இந்தியா சீனா, ஆப்ஷன் சி இந்தியா சீனா அதுக்கப்புறம் பூடானுடைய கிழக்கு பகுதி இப்படிலாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இந்தியா சீனான்னு அடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இந்தியா சீனா பூடானுடைய கிழக்கு பகுதியை என்ன செய்யுது, மக்மோகன் எல்லைக்கோடு கவர் பண்ணுது. 1914 பிரிட்டிஷ் இந்தியா, திபெத், சீனா இவங்க நாட்டுடைய முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தில் தான் இந்த எல்லைக்கோடுங்கிறது தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியா சார்பில் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னா ஆர்தர் ஹென்றி மக்மோகன் இந்தியாவுடைய செயலாளர் இருந்திருக்கார், அவர் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, கலந்து கொண்டிருக்காரு. அதனால் அவர் செயல்படுத்திய கோடு தான் இந்த மக்மோகன் எல்லைக்கோடு. அடுத்ததாக கட்டுப்பாடு கோடுங்கிறது இப்போ நம்ம வச்சுருக்க பேர்.
இது வந்து என்ன செய்யணும் 1949 தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு இதுக்கு 3 பேர் இருக்குது. முதல்ல கட்டுப்பாடு கோடு, போர் நிறுத்த கோடு. அடுத்து 1972 என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல் பேர் 1949 போர் நடக்குது. அந்த போர் நிறுத்த கோடு அப்படின்னு ஒன்று வரைக்கிறோம். போர் நிறுத்த கோடு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிரிவினைக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு போர் நிறுத்த கோடு நமக்கு ஒரு கோட்டை தீர்மானிக்கிறோம். இதுதான் முதல்ல. அது 49. அப்புறம் 72 இந்த கோட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு மாற்றுறாங்க. அதை பேர் மாற்றுறாங்க, அவ்வளோதான். எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க. 72ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அது என்னது? சிம்லா ஒப்பந்தம். 1972 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் என்னது அப்படின்னா இந்த சிம்லா ஒப்பந்தம். அப்போ அந்த எல்லையை கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இந்த கோடு பிரிவினை செய்யும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ராட்லிக் கோடு. அப்போ பிரிவினை சிம்லா ஒப்பந்தத்தின்படியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லை அப்படிங்கிறது தான் இந்த இது. அடுத்து 4வது முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா இது முதல்ல இதை என்ன சொல்லுவோம் ராட்லிஃப் கோடு. ஏன்னா அவர் தான் இதை வந்து என்ன செஞ்சார், அப்போ பிரிக்கும்போது ராட்லிஃப் தான் எல்லை ஆணையத்துடைய தலைவராக இருந்தார். இப்போ அதை என்ன சொல்கிறோம் கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 5 விஷயங்கள் இந்தியா பாகிஸ்தானோட எல்லையில் இருக்கக்கூடிய கோடுக்கு 5 விஷயம். முதல்ல என்னென்னா 49 போர் நிறுத்த கோடு, 72 எல்லை கட்டுப்பாட்டு கோடு, அடுத்து 72 சிம்லா ஒப்பந்தத்தின்பட அதை என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லை, அதை தான் எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2ஆச்சு. 3வது வந்து ராட்லிஃப் கோடு. ஏன்னா அதான் ஆரம்பத்தில் அவர் தான் இதை வச்சதுனால தான், அவர் தான் இதை செயல்படுத்தினதுனால அவர் பேரில் சொல்கிறோம். அடுத்து இப்போ அதை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்கிறோம். அசோகர் புத்த மதத்தை பரப்புறதுக்காக அவருடைய மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்திரையையும் இலங்கைக்கு அனுப்புகிறாரு. சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன், அவருடைய பையன் முதலாம் ராஜேந்திரன் இலங்கையோட வடப்பகுதியை என்ன செஞ்சுருந்தாங்க கைப்பற்றியிருந்தாங்க. உலகத்துடைய மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவிலிருந்து பக்ரைன் வழியாக மெலுக்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரைக்கும் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ உலகத்துடைய மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று என்ன அப்படின்னா சுமேரியாவிலேருந்து பக்ரைன் வழியாக மெலுக்கா வரைக்கும், சுமேரியா டு மெலுக்கா. இந்த மெலுக்காவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிந்துவெளி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சில முக்கியமான அமைப்புகள் அதில் இந்தியா இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. சும்மா தெரியனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது அப்படின்லாம் இல்லை, இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இந்த IBSA இந்த குழுவில் வந்து யாரெல்லாம் நாடாக இருக்காங்க அப்படின்னா இந்தியா, பிரேசில், அதான் அந்த நாடுகளுடைய பேர்களே இருக்குது. இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 3 நாடுகளையும் சேர்ந்தது என்னது IBSA. ஐனா இந்தியா, பீனா பிரேசில், எஸ்ஏனா சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா வேளாண்மை, கல்வி, வர்த்தகம், ஆற்றல், கலாச்சாரம், பாதுகாப்பில் கவனம் செலுத்துறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்தது என்ன BCIM இந்த கூட்டமைப்புடைய பெயர். இதுலேயும் பிங்கிறது எதை குறிக்குது பங்களாதேஷ், சிங்கிறது சீனாவை குறிக்குது, ஐங்கிறது இந்தியாவை குறிக்குது, எம்ங்கிறது மியான்மர். இயற்கை பேரழிவு, தரவு மீறல்கள், அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுக்கும் வணிக நலன்களை பாதுகாக்கிறதுக்கும் தான் இது முக்கியத்துவமும் கொடுக்குது. அடுத்து MCG மீகாங் கங்கா ஒத்துழைக்கு, மீகாங் கங்கா கார்ப்பரேஷன். இந்தியா, கம்போடியா, லாவோஸ், மக்கள் ஜனநாயக குடியரசு, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம். கங்கா மீகாங் தாழ்நிலத்தில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கு தான் இதோட முக்கியமான நோக்கம். அடுத்தது என்ன பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் அந்த இதில் இருக்கக்கூடிய நாடு என்னது பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான், அடுத்து நேபாளம். ஸோ இந்த பூட்டான், நேபாளம் அப்படிங்கிறது இங்கே வந்துடும், இதில் குறிப்பிடப்படலை. ஈசிங்கிறது பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி. ஸோ எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வரும். இல்லை பீம்ஸ்டெக் அப்படிங்கிறது அதோடைய பொருள் என்னென்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டிற்கான முயற்சி. இதில் எல்லாமே அந்த பீம்ஸ்டெக் அப்படிங்கிறதுல வந்துடும் உள்ள. பூட்டான், நேபாளம் எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுக்க வேண்டியது. தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச வர்த்தகம், வெளிநாட்டு நேரடி முதலீடு இதெல்லாம் வலுப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் இந்த கூட்டம் இருக்குது. அடுத்ததாக RCEP ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம். அதில் இவ்வளோ நாடுகள் இருக்குது, அதில் இந்தியாவும் இருக்குது. அப்போ இதில் இந்தியா ஒரு உறுப்பினராக இருக்குது, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். பொருள் வர்த்தகம் மற்றும் சேவை வர்த்தகம்னே சொல்லிட்டாங்க. அப்போ வர்த்தகத்துக்கான தீர்வுகளை காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. அடுத்து ஈஸ்ட் ஏஷியன் உச்சி மாநாடு, ஈஸ்ட் ஏஷியா, அதுதான் EASன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஏஷியா உச்சி மாநாடு. ஈஸ்ட் ஏஷியாங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய 10 ஆசிய நாடுகள். அப்போ ஆசிய நாடுகளுக்கும் போது இந்தியாவும் இருக்குது. அமைதி நிலைத்தன்மையை ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கம். அடுத்ததாக GCC
வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அதுலேயும் என்ன செய்யுது, இந்தியா உறுப்பினராக இருக்குது. பொதுவான நோக்கங்கள் ஒத்த அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளங்களுடைய அடிப்படையில் ஒற்றுமையை அடைவது. அடுத்து BBIN என்னது, பங்களாதேஷ், பூடான், இந்தியா, நேபாளம். அந்த பெயர் மட்டும் அப்படியே முதல் எழுத்து கொடுத்துருங்க. எரிசக்தி ஆற்றலுக்காக என்னது, BBIN இருக்குது. ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம், ஷாங்காய்ங்கிறது எங்கே இருக்குது, சைனாவில் இருக்குது. அதில் இந்தியாவும் ஒரு உறுப்பினராக இருக்குது. பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறது, எல்லை பிரச்சனையை தீர்க்கிறது, நுண்ணறிவு பகிர்வு, பயங்கரவாதத்தை எதிர்கொள்கிறது. இது எல்லாமே இதோடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்தது பிரிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிங்கிறது என்னது, பிரேசில், பிங்கிறது பிரேசில், ஆறுங்கிறது ரஷ்யா, ஐங்கிறது இந்தியா, சிங்கிறது சீனா. இப்படி நாடுகளால் தான் உருவாக்கப்பட்டது. கடைசி யாரை சேர்த்துக்கிட்டோம், எஸ்ங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவை சேர்த்துக்கிட்டோம். இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜிம் ஓ நில் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் தான் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்பட்டது. 2050 அந்த காலத்தில் வந்து 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாகும் அப்படின்னும், கடந்த 300 ஆண்டுகளில் அதிகாரப்போக்கு முற்றிலும் மாறுபடும் அப்படின்னும் யார் சொன்னா, இந்த ஜிம் ஓ நில் அப்படிங்கிறவர் வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகளை பற்றி கணிச்சிருக்கிறார். 2050 ஒரு 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட இது ஒரு பெரிய நாடாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒப்பெக் அப்படின்னா ஆயில் பெட்ரோலியம், ஸோ அந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த ஒப்பேக்குடைய அதாவது எண்ணெய் நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து 1969 தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலமாக இந்த சின்னத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா, ஆஸ்திரிய வடிவமைப்பாளரான ஸ்வோபோடா அப்படிங்கிறவர் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. இதை பார்க்கும்போதே நமக்கு ஒப்பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இது O, இது P, இது E, இது வந்து C. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முக்கியம் இல்லை. 4 பாடத்தில் உள்ளதை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். 5வது பாடத்தில் சில விஷயங்களை தெளிவாக படிச்சுக்கணும். நன்றி.